அடிச்சுட்டு அப்படியே சொல்லுவோம். அனைவருக்கும் வணக்கம். சரியாக நாங்கள் இப்போ நிற்கிற இடம் நல்லூர் பகுதியில் நிற்கிறோம். சரியாக 10:25 ஆகின்றது காலை பொழுது. சரியாக கிழக்கு புற ராஜகோபுரத்தினுடைய அந்த அந்த வடிவை அந்த அழகை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், காலை பொழுதில் சூரிய ஒளி பட்டு எப்படி மின்னுதன்று. அப்படியாக இந்த பந்தர்கள் எல்லாமே மிகவும் பாதுகாப்புக்கு உட்படுத்தப்பட்டு, அதிகளவான பாதுகாப்புக்கு உட்படுத்தப்பட்டு இந்த இடங்கள் இருக்கிறது எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இன்றைய நாள் காலை பொழுது 2ஆம் நாள் திருவிழா. பாருங்கள், இந்த பந்தல் எல்லாம் எப்படி இருக்குண்டு நிறைந்த கடைகள் நிறைந்த பக்தர்கள் சரியாக இப்போ உட்புறம் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. இன்றைய தினம் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிற விடயம் நல்லூருடைய மகோற்சவத்தினுடைய 2ஆம் நாள் காலை திருவிழா எப்படி எல்லாமே இருக்குது. தொடர்ந்து மாலை திருவிழாவும் பதிவு செய்வேன். அப்படியாக உட்பகுதிக்கு போகிறதுக்கு முதல் இந்த வெளிப்புறங்களில் என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது, எப்படி பக்தர்களாலும் இருக்கணும், சுவாரஸ்யமான என்னென்ன விடயங்கள் எல்லாமே இடம்பெறுகின்றது, இப்படியான ஒரு விடயத்தை பார்க்க போகிறோம். இந்த அழகான ஒரு பகுதி பாருங்க எப்படி இருக்குன்னு பார்க்க. இந்த சேவல் கொடிகள் எல்லாமே பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு. அப்படி இன்னொரு மிக சிறப்பு, இந்த பாதையின் ஊடாக பயணிக்கும் போது அந்த மணி ஓசை கேட்டு பயணிக்கும் போது அவ்வளவு அழகாக இருக்கும். கூடுதலாக எல்லாருமே இந்த இடங்கள்ல போகும்போது அந்த மணிகளை அடித்து தான் உட்செல்வார்கள். அப்படியாக நாங்களும் இந்த இடத்துல இந்த மணியை அடிச்சுட்டு அப்படியே உட்செல்வோம். அதோட முக்கியமான ஒரு விடயம் பாருங்க, இப்பவே சப்பரத்துக்கான அந்த கட்டுமான பணிகள் எல்லாமே இடம்பெற்று கொண்டிருக்கு. பாருங்க, ஆரம்ப கட்டுமான பணிகள் எல்லாமே செய்து கொண்டிருக்கிறோம். அதோட இந்த காலை நேரம் இப்ப வெயில் கூட அதிகளவாக வர தொடங்கிட்டது. இந்த நேரங்களிலும் பக்தர்கள் தமது நேர்த்தி கடன்களை எல்லாமே நிறைவு செய்து கொண்டு இருக்கிறது அவதானிக்கக்கூடிய மாதிரி. அதற்கு சாதகமாக இந்த இடங்களில் நீர்ப்பாய்ச்சல் வேலைகள் எல்லாமே மிக சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்குது. அப்படியாக வசந்த மண்டப பூசைகள் எல்லாமே முடிவடைந்து சுவாமி உள்வீதி வலம் வருவதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே இடம்பெற்று கொண்டு அப்படியாக நாங்கள் அந்த விடயத்தையும் பார்க்கலாம். இந்த இடத்துல பக்தர்கள் தமது நேர்த்தி கடன்களை எல்லாம் நிறைவு செய்து இந்த இடத்துல வணங்கித்தான் இந்த நேர்த்தி கடன்களை நிறைவு செய்வார்கள். உட்பகுதியிலையும் நிறைந்த பக்தர்கள் சுவாமியின் இந்த இடத்துல அப்படியே உள்வீதி வலம் வருகின்ற அந்த காட்சியில் இந்த இடங்களை பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நீர்ப்பாய்ச்சல் வேலைப்பாடுகள் எல்லாமே இடம்பெற்று கொண்டிருக்குது. தற்பொழுது வசந்த மண்டப பூசைகள் எல்லாமே நிறைவு பெற்று சுவாமி உள்வீதி வலம் வருகின்ற அற்புத காட்சிகளை தான் பார்க்க போகிறோம். சரியாக சுவாமி வசந்த மண்டப பூசைகள் முடிவு பெற்று இந்த கொடி தம்பம் இருக்கிற அந்த இடத்துல தீபாரதனைகள் காட்டி பூசைகள் எல்லாமே இடம்பெற்ற பிறகு திருப்ப சுவாமி உள்வீதி வலம் வருகின்ற அந்த காட்சிகளை காணலாம். அந்த வகையில் இந்த அம்மா ஒவ்வொரு வருடமும் இந்த இடங்களில் இதே மாதிரி அந்த முருகனை வணங்கி இந்த இடத்துல அப்படி பூ போடுற காட்சிகளை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் அந்த காணொலியில் பதிவு செய்கிறேன்னா அந்த மாதிரி இன்றைய தினமும் நான் காணொலி பதிவு செய்ய அம்மா தன்னுடைய அந்த பிரார்த்தனையை செய்து கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை என்னால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. இப்படி கும்பிட்டு மெதுவாக இந்த இடங்களில் பூக்களை தூவி வணங்கிட்டு விட்டு செல்வார்கள். அவ்வாறாக சுவாமி உள்வீதி வலம் வருகின்ற அந்த காட்சிகளை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம்.
நீங்கள் பார்க்குற இந்த காட்சியானது 2026ஆம் ஆண்டு மகோற்சவத்தினுடைய 2ஆம் நாள் காலை பூஜை. சுவாமி காலை நேரங்களில் வசந்த மண்டப பூஜைகள் எல்லாமே நிறைவு செய்து உள்வீதி மட்டும்தான் விளம்பருவார். மாலை நேரங்களில் வெளிவீதி விளம்பருகின்ற அந்த அற்புத காட்சிகளை எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வகையில் இன்றைய நாள் 2ஆம் நாள் என்றபடியாக நிறைந்த பக்தர்கள், ஒரு கணிசமான பக்தர்களே இந்த ஆலய வெளிச்சூழலில் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியாக உள்வீதி வலம் வந்து கொண்டிருக்கிற நேரங்களில் பக்தர்கள் வெளியில் தமது நேர்த்தி கடன்களை எல்லாமே நிறைவு செய்து கொண்டிருக்கிறார்கள். பார்ப்பதற்கு அவ்வளவு இந்த காலை பொழுது அழகாக இருக்குது. அப்படியாக இந்த இடங்களில் சிங்கள போலீஸ் அதிகாரிகள், தமது ஆண் போலீஸ் அதிகாரிகள் தமது மேலாடைகளை கலட்டி உச்சல்கின்ற அந்த காட்சிகளை நாங்கள் அவதானித்து கொண்டிருக்கோம். குறிப்பாக சில ஆலயங்களில் போலீஸ் உத்தியோகர்கள் தமது மேலாடைகளுடைய அந்த இடங்களில் தமது கடமைகளை செய்வார்கள். ஆனால் இந்த நல்லூரில் நிறைந்த கட்டுப்பாடுகள் உள்ள ஒரு ஆலயம். யார் உட்செல்வதாக இருந்தாலும் ஆண்கள் மேலாடைகளை கலட்டி உட்செல்வது வளமை. அப்படியாகத்தான் அவர்களும் அந்த கட்டுப்பாடுகளுக்கு இணங்க இந்த இடத்துல மேலாடைகளை கலட்டி உட்சென்று தமது கடமைகளை செய்வதை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அவ்வாறாக உள்வீதியில் எங்களுடைய தங்க வேலவன் வள்ளி தெய்வானை சமதிரராக உலா வந்து கொண்டிருக்கிற வேலைகளில் இந்த இடம், இந்த நடராஜர் உருவம் இருக்கிற இந்த இடத்துல உண்மையாகவே முருகனை அவ்வளவு நீண்ட நேரமாக நாங்கள் வணங்கி அவருடைய அருளை பெற்றுக்கொள்ளலாம். இந்த இடங்களில் மெதுவாக உலா வருவர். கிட்டத்தட்ட நீண்ட தூர பயணமாக இருக்கும். அப்போ பக்திபூர்வமாக அவரை மெதுவாக நாங்கள் அமைதியாக இருந்து பார்த்து அவருடைய அருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வகையில் நிறைந்த பக்தர்கள் உள் வீதியில் இருக்கிறார்கள். பாருங்கள், நடராஜர் உருவம் பின்னுக்கு இருக்கும்போது எங்களுடைய முருகன் வெள்ளி மயிலையும் எங்களுடைய வள்ளி தெய்வானை சமுதிராக அவர்கள் அன்னபஞ்சு வாகனத்திலேயும் பலம் வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை பார்ப்போம். இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது இது ஒரு அற்புத காட்சி. பின்னுக்கு நடராஜர் உருவம், முன்னுக்கு வள்ளி தெய்வானை சமுதிராக முருகப்பெருமான். அப்படியாக பார்க்கும்போது மனதுக்கு அவ்வளவு நிம்மதியாக இருக்குது. இன்றைய நாள் இவருடைய சாத்துப்படி வேலைகள் அவ்வளவு அழகாக இருக்குது. கிட்டத்தட்ட சிவப்பு மஞ்சள் மலர் மாலைகளில் இருவர்களும் செம்மஞ்சள் நிற ஆடைகளிலேயும் அவ்வளவு அந்த சாத்துப்படி வேலைகள் எல்லாமே மிக அழகாக இருக்கிறது எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி. இங்கே இருக்கிற முக்கியமான விடயம், அதாவது நல்லூருக்கே ஒரு தனித்துவமான சிறப்பான ஒரு விடயம் என்றால் அந்த முருகனுடைய சாத்துப்படி அலங்கார வேலைகள் எந்த ஒரு ஆலயங்களையும் இவ்வாறு நேர்த்தியாக இருக்காது என்று தான் சொல்லலாம். இங்கே மட்டும் அவ்வளவு அழகாக, அதாவது சொல்லுவாங்க அலங்கார கந்தன் என்று. இந்த ஒரு விடயத்தால் தான் அவர் அலங்கார கந்தன் சொல்லுவாங்க. அதோடு இந்த வாகனங்களுடைய அந்த செதுக்கல் வேலைப்பாடுகள் கூட மிகச் சிறப்பாக எந்த ஒரு ஆலயங்களிலும் இருக்கிற வாகனத்திலையும் ஒரு தனிப்பட்ட விதத்தில் இருக்கும் என்று தான் சொல்லுவாங்க. அப்படியாக சுவாமி மெதுவாக உள்வீதி வலம் வந்து கொண்டிருக்கிறார். என்னோட தங்க வேலவன் பாருங்கள், பாரம்பரிய நகைகள் எல்லாமே அணிந்து மிகச் சிறப்பாக வலம் வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். தங்க வேலவன் வள்ளி தெய்வானை சமதிரராக வலம் வந்த பிறகு இந்த இடத்துல யாக பூஜைகள் இடம்பெறும். இறுதியாக யாக பூஜைகள் எல்லாமே இடம்பெற்று தீபாரதனை காட்டப்படும். அந்த தீபாரதனை காட்டப்பட்ட பிறகு சுவாமி கொடித்தம்பம் இருக்கிற அந்த இடத்துல சென்று அந்த இடங்களில் இருந்து பூஜைகள் எல்லாம் நிறைவு பெற்று மீண்டும் திருப்ப வசந்த மண்டபம் செல்கின்ற அந்த காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைய நாள் 2026ஆம் ஆண்டு மகோற்சவத்தினுடைய 2ஆம் நாள் காலை பூஜை மிகச் சிறப்பாக முடிவடைந்தது. உண்மையாகவே பார்ப்பதற்கு மிக அருமையாகவும் அவ்வளவு ஒரு முருகன் அருளை பெற்ற ஒரு சந்தோஷம் கிடைத்தது என்று தான் சொல்லணும். அந்த வகையில் நேரில் வர வாய்ப்பு இல்லாத புலம்பெயர் நாட்டவர்களுக்கு இந்த காட்சி உண்மையாகவே ஒரு வரப்பிரதாசம் என்று தான் சொல்லணும். ஏனென்றால் அவ்வளோ அழகாக முருகனுடைய உள்வீதி உலா வருகின்ற அந்த காட்சிகளை வெளியில் முருகனுடைய வெளிப்புறங்களில் பக்தர்களுடைய நேர்த்தி கடன், பக்தர்கள் என்னென்ன செய்கிறாங்க, அப்படி பக்திபூர்வமான நிறைய விடயங்களை இந்த இடத்துல காண்பித்திருப்பேன். அப்படியாக சுவாமி இனி பூஜைகள் முடிவு பெற்று உள்வீதியை முடிவு பெற்று வசந்த மண்டபம் செல்கின்ற அந்த காட்சிகளையும் நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம்.
இந்த இடங்களில் சுவாமியினுடைய உள்வீதி உலா நிறைவு பெற்ற பிறகு அதாவது கோயிலின் உட்பகுதியில் இருந்த பக்தர்கள் எல்லாருமே வெளியில் வருகின்ற அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கோம். ஒரு நிறைந்த பக்தர்கள் உட்புறங்களிலிருந்து வருவதை எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இன்றைய தினம் நிறைந்த புலம்பெயர் நாட்டவர்கள் கூட இந்த இடத்துல ஆலயங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இன்றைய நாள் இந்த மகோற்சவ நாள், நல்லூரானுடைய இந்த மகோற்சவ நாட்களில் நிறைந்த புலம்பெயர் நாட்டவர்கள் மீண்டும் தமது நாட்டை நோக்கி, இந்த ஜார் நகரை நோக்கி, இல்லத்தை நோக்கி திரும்புவார்கள் இன்றைய நல்லூருடைய இந்த காட்சிகளை பார்ப்பதற்காக. அப்படியாகத்தான் நிறைந்த பக்தர்கள் பகுதியில் இந்த வழியில் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அழகான ஒரு காலை பொழுது, காலை நேர முருகனுடைய காட்சிகளை இந்த காணொளியூடாக தந்திருக்கின்ற. நன்றி, வணக்கம்.